ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி சிம்மம் பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி, ஆண் ராசி. சிம்ம ராசி என்பவர்களுடைய அதிபதி சூரியன் என்பதனால தலைமை பண்பு உங்களுக்கு சிறப்பாக வரும். அரசு, அதே மாதிரி தந்தை காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இது எல்லாரும் அறிந்தது தான். ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்கள் எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடைசி நபராக பிறந்தால் கூட அந்த குடும்பத்தோடைய பொறுப்பு இவங்க கைக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களாலும் நண்பர்களாலும் சுய தொழில், கூட்டு தொழில் இந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை நம்பியோ அல்லது மற்றவங்களை நம்பியோ இறங்கினாங்க அப்படின்னா கொஞ்சம் கடன்காரராகிறதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். அதே மாதிரி தொடர் தெய்வ வழிபாடு, நல்ல தெய்வ சிந்தனையோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த கடனிலிருந்து உங்களால் மீள முடியும். அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்பவுமே முன்வைத்த காலை பின்வைக்கவே மாட்டாங்க. என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க ஒரு தொழில் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் தான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவங்க மாற மாட்டாங்க. எப்பவுமே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா அதற்கான பிரதிபலனை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஆதாயம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் உங்களுடைய தொழில், கூட்டு தொழில், சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்திருக்குங்களா? வந்திருந்தா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று, இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயம் அவங்க கூட புரிஞ்சு போகுது அப்படின்னா கூட மறக்காமல் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ல் இருந்தாலும் உங்களுடைய கவலை படிப்படியாக தீர்வது லாபஸ்தானாதிபதி குரு தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சுக்கிரனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அதனால வருகின்ற நாட்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 சுபகரங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கு. எல்லா விதத்திலையும் நிறைய நன்மை நீங்க எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக கூட நல்ல ஒரு ஏற்றம் உள்ள நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உற்றார் உறவினர்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சப்தம ஸ்தானத்துல சனி ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையா இருக்கிறதுனால கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் வருகின்ற நாட்கள்ல. பழைய பிரச்சனை கூட ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணிடுவீங்க. உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் கூட வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நீண்ட நாளாக வரன் தேடிட்டு இருக்கோம், ஆனால் நல்ல வரன் அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் குழந்தை பேர் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிரக நிலை ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால ரொம்ப யோகமான நாட்களா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டுல கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய வீட்டுல ஏதாவது சுபகாரியம் நடந்திருக்கா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எந்தெந்த விஷயத்துல அந்த சிம்மராசி என்பவர்கள் வருகின்ற நாட்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் புத்தியை கெடுக்கக்கூடியவர். அது பகை கிரகம் நம்மளுடைய சிம்மராசி
ராசி என்பவர்களுக்கு. அதோடு கேது விரக்தி மனப்பான்மையை உண்டு பண்ணுவார். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தாங்க முடியாது, மனப்படப்படன்னு துடிக்கும். அதே மாதிரி ஒரு விதமான குழப்பம், பயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உடனே சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா சோர்ந்து விட மாட்டீங்க. கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. எந்த பிரச்சனைக்கும் உடனே தீர்வு காண்றது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் அதை தள்ளி வச்சுட்டீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பிரச்சனையை மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. அது ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே போயிட்டு இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நாளைக்கு அப்படின்னு தள்ளி வைக்கிறத விட கொஞ்சம் உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை உங்களால் சரி பண்ண முடியும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. கேது ராசியில் இருக்கிறார், அதனால கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கோபமும் கொஞ்சம் கூடுதலாக வரும். மற்றவங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க, அதனால கோபமும் அதிகமாக வரும். நீங்கள் சொல்கிறது யாரும் காதல வாங்காதனால இன்னும் டென்ஷன் அதிகமாகும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு முடிவெடுத்து உடனே செயல்படுத்த முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்கள் செவ்வாய் குடும்பத்தில் இருப்பதனால முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் இருக்கும். அவர் மூலியமா நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா, கந்தனுக்கு அருகரா, வேலனுக்கு அருகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாள பிரார்த்தனையா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க. கண்டிப்பாக நடைபெறும், நம்பிக்கையோடு செய்யுங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையிலும் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்கள்ல சரியாகும். ஆகஸ்ட் 8க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய புதிய வீடு அல்லது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடமாற்றம் இந்த காலகட்டத்துல செய்வீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்கள்ல வெற்றியாகும். நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் இந்த காலகட்டத்துல கையெழுத்தாகும். பணியில இருந்த அந்த போட்டிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். குடும்பஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்துல நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. வரவு மீறி கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்துல வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. விவசாயிகளை பொறுத்தவரையிலும் முக்கிய தொழில் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செய்யறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. கற்பக விநாயகரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மகம் நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டா வரும். இழுபறியா இருந்த நிலையில இந்த காலகட்டத்துல மாறும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நீண்ட நாள ஒரு விஷயத்த செய்யலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த கூட இந்த காலகட்டத்துல டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு குழப்பத்தோட இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. அது சின்னதா பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நாராயண வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். உத்திரம் ஒன்னாம் பாகத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். மங்களகாரன் குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல வளவரக்கூடிய பணியில இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும். வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களா அமைந்திருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி
அதிபதி இந்த நிலைமை சூரியன் எப்ப என்பதனால மாறும் தினமுமே அப்படிங்கிற காலையில் கேள்வி எழுந்திரிச்சு உங்களுக்குள்ள சூரிய ஓடிட்டு பகவானை இருக்கும். வழிபட்டுட்டு இந்த உங்களுடைய மாதம் அன்றாட தொழில் வேலைகளை துவங்குங்க. உத்தியோகம் வருகின்ற சிறப்பான நாட்கள் ரொம்ப முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமாக காணும். இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள பராக்கிரமம் தகவலை மற்றும் நீங்கள் தொடர்ந்து கேட்க முன்முயற்சியா நம்ம சேனலை கடினமான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பணிகளை கூடவே கூட இருக்கிற பெல் எளிதா ஐக்கானையும் முடிச்சு கிளிக் காட்ட பண்ணிக்கோங்க. போறீங்க. அப்போ தான் அப்படி நாங்கள் போடுற இருந்தாலுமே ஒவ்வொரு 8ஆம் வீடியோவுமே வீட்டில் உள்ள உங்களுக்கு ராகு, நோட்டிஃபிகேஷன் வரும். 12ஆம் வீட்டில் உள்ள தேங்க்யூ. குரு காரணமா